வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது, என்ன பேருன்ட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தெரிஞ்சுக்குவீங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாயில் பொட்டேட்டோ நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம். மேஷ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கலக்குறோன்னு பார்த்துடலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்காக. எல்லாம் அந்த பிகினர்ஸ்க்காக தான். ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்னென்ன கலக்குறோன்னு இப்போ பார்த்துடலாம். இதில் ரொம்ப கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸுங்க, இவ்வளோ தான், வேறு எதுவும் வேண்டாம். கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கோங்க. சாட் மசாலா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது அவ்வளோதான், வேறு ரொம்பலாம் வேண்டாம். குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்குங்கிறதுனால அந்த வாசத்துக்காக கொஞ்சம் ஜீரா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன். இது நல்லா பைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அவ்வளோதான். கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டுட்டு நல்லா பெஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்சம் சால்ட், அவ்வளோதான். இப்போ நல்லா கையிட்ட பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு நம்ப முடியுதா, இது மட்டுமே ஒரு ஸ்நாக்குங்க, வேறு எதுவும் இல்லை. இது சென்னையில் ஒரு ஷாப்பில் சாப்பிட்டேன், அதனால தான் இது உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எதுவுமே இல்லை, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரில் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் சூடான உடனே போட்டு எடுத்துட்டோன்னா பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி ஆகிடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சப்வே மாதிரி ஒரு கடையில் தான் நான் இது சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கும் இது ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பிஞ்சு போச்சு, பரவாயில்ல. இப்படி நீளமாகவும் வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க இது. அதனால தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு பார்த்தேன். மாவு கொஞ்சம் நமக்கு சரியாக வரலையாட்டுருக்கு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அவங்க சொன்னால் அதை அப்படியே தான் பண்ணியிருக்கேன். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம பண்ணலாம், இதை 2ஆக கட் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான். சூப்பர், இனிமேல் பிஞ்சிக்கிட்டு வராதில்ல. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த டேஸ்ட்டு. நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னு தான் இன்னைக்கு செய்கிறேன் நான். ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி தான் அவங்களும் கொடுத்தாங்க. ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அதனால தான் 2ஆக கட் பண்ணிட்டேன். 2ஆக கட் பண்ணோடனே கரெக்டாக வருதுன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான், ஈஸியாக வந்துருச்சு. இது ஒரு டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க அங்கே. நம்ம கொஞ்சம் தான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம், அதுக்கே இவ்வளோ காரமாக இருக்குது. ஆனால் அவங்க காரமெல்லாம் போடலைங்க, சாஸ் மட்டும் தான் வச்சு கொடுத்தாங்க. நான் தான் சரி காரம் கொஞ்சம் போடுவோம், சாட் மசாலா மட்டும்தான் சொன்னாங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் டீ காஃபி அவங்க போடங்களையும் நீங்கள் இது பண்ணிடலாம். குட்டி பிள்ளைங்க கூட செஞ்சுருவாங்கங்க, நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இப்போ இதை வந்து எப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்துட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இது நம்ம அன்றைக்கி பண்ண மயோனீஸ், அதுவும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது உடனே சாப்பிட்டா க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால் சாப்பிடும்போது போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி, வெரி டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வெறும் 2 உருளைக்கிழங்கு வச்சு தான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வந்திருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட்டில் வந்து ஸ்டஃப் பண்ணி ஒரு சீஸ் எல்லாம் வச்சு ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து பாயில் பொட்டேட்டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டஃபிங் பண்ணி இந்த ப்ரெட்டில் வச்சு சீஸ் இந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பண்ணுறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சால்ட்டு போட்டாச்சுங்க. இது வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக, அவ்வளோதான். கொஞ்சம் ஜீரா பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம மிக்சியில் மையா இல்லை கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ ஸ்வீட் கார்ன் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் வெங்காயம், அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதோட இந்த சீஸு இதை வந்து ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க.
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சீஸ், அப்புறம் இந்த ப்ரெட்டு, இதை அப்படியே நல்லா அமர்த்தி கொடுத்துருங்க. அமுத்தி கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை எண்ணெயில் தான் போட போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்னில் இது பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளவே தான். இதுக்கு முன்னாடி நம்ம வேறு மாதிரி பண்ணியிருக்கோம், இதே மாதிரி தான். ஆனால் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எனக்கு வேண்டாம், நான் வெறும் ப்ரெட்டு மட்டும்னா கூட நீங்கள் அப்படி கூட போட்டு சாப்பிட்லாம். ஆனால் இது குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கார்ன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுபடியும் அவங்களுக்கு சீஸும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இதுக்கும் நம்ம இந்த சாஸ் வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளவே தான். அன்றைக்கி வேறு மாதிரி பண்ணியிருந்தோம், உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு. இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்னோட பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 2 ப்ரெட்டை மட்டும் வச்சு கூட சீஸ் போட்டு அப்படி சாப்பிட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது அவ்வளோ ஒரு கிறிஸ்பி, அப்படி ஒரு மொறுன்னு இருக்குங்க. இது ஃபுல்லாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சதுனால உள்ளே இருக்க அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஸ்வீட் கார்னெல்லாம் அவ்வளோ சூப்பராக சாப்பிடவே. பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பலாம். ஈவினிங் அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்கங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணுது பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க.